Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உக்ரைனுக்கு எதிராக போரில் ஈடுபட்டிருக்கும் ரஷ்யாவிடம் எரிபொருள் வாங்கும் நாடுகளுக்கும் பேச்சுவார்த்தை மூலம் அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை தீர்க்காத நாடுகளுக்கும் அதிபர் டிரம்ப் அடாவடித்தனமாக வரி விதித்து வருகிறார். அந்த வகையில் இந்தியாவுக்கு 2 கட்டமாக தலா 25% வீதம் 50% வரி விதித்தார். இதில் 25% வரி அமலுக்கு வந்துவிட்டது. இம்மாதம் இறுதியில் 50% வரியும் அமலாகிவிடும். இந்த வரியில் இருந்து தப்பிக்க ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய், கேஸ், நிலக்கரி வாங்குவதை இந்தியா நிறுத்த வேண்டும் என்று டிரம்ப் கெடு விதித்துள்ளார். அதுவரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சு நடத்தப் போவதில்லை என்றும் அடாவடி காட்டியுள்ளார். இந்தியாவை பொறுத்தவரை ஈராக், சவுதி, அமீரகம் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளிடமிருந்துதான் பெருமளவு கச்சா எண்ணெய் வாங்கி வந்தது. 3 ஆண்டுக்கு முன்பு உக்ரைன் ரஷ்யா போர் வெடித்தது. உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் களமிறங்கின. ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதித்தன. இதன் காரணமாக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கி வந்த நாடுகள் பொருளாதார தடைக்கு பயந்து அதை நிறுத்தின. உடனே மலிவு விலையில் கச்சா எண்ணெய் விற்க ரஷ்யா முன்வந்தது. இதனால் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பித்தது. போருக்கு முன்பு நம் மொத்த தேவையில் 1.5% கச்சா எண்ணெயை மட்டுமே ரஷ்யாவிடம் வாங்கி வந்தோம். மலிவு விலையில் கச்சா எண்ணெய் கிடைக்க ஆரம்பித்த பிறகு இந்த விகிதம் எகிரியது. இப்போது நம் மொத்த தேவையில் 35.1% ரஷ்யாவிடமிருந்துதான் வாங்குகிறோம். உதாரணத்துக்கு கடந்த ஆண்டில் 40 நாடுகளிடமிருந்து நாம் மொத்தம் 24.5 கோடி டன் கச்சா எண்ணெய் வாங்கியிருக்கிறோம். இதில் ரஷ்யாவிடமிருந்து மட்டும் 8.8 கோடி டன் என்றால் பாருங்கள். இதனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் மிச்சமானது. இந்நிலையில்தான் இந்தியாவுக்கு 50% வரி விதித்து டிரம்ப் அடாவடி காட்டியுள்ளார். என்னதான் உக்ரைன் போரையும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதையும் டிரம்ப் காரணம் காட்டினாலும் உண்மையில் டிரம்ப் நமக்கு வரி விதிப்பிற்கு காரணம் வேறு. நாம் அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் வர்த்தகம் செய்கிறோம். ஆனால் நாம் செய்யும் ஏற்றுமதியில் பாதியைத்தான் அமெரிக்கா நமக்கு ஏற்றுமதி செய்கிறது. இந்த வர்த்தக பற்றாக்குறையை டிரம்பால் சகிக்க முடியவில்லை. இதை எப்படியாவது ஈடு செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார். அமெரிக்காவின் மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், பழங்கள், பால் பொருட்கள், எத்தனாலை இந்தியாவில் பெரிய அளவில் சந்தைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அது நம் உள்ளூர் விவசாயிகளையும் கால்நடை வளர்ப்பவர்களையும் கடுமையாக பாதிக்கும் அபாயம் உள்ளது. எனவேதான் அமெரிக்க டீலுக்கு இப்போது வரை இந்தியா அடிபணியவில்லை. இதை மனதில் வைத்துதான் ரஷ்யா பெயரில் நமக்கு டிரம்ப் 50% வரி போட்டுள்ளார். அமெரிக்காவின் நெருக்கடி காரணமாக ஒருவேளை நாம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் இந்தியாவின் எரிபொருள் செலவீனம் கடுமையாக உயரும் அபாயம் உள்ளது. இது தொடர்பாக SBI அதிர்ச்சி ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா இப்போது நிறுத்தினால் இந்த நிதியாண்டின் எஞ்சிய மாதங்களில் மட்டும் நாம் எரிபொருளுக்காக $9 பில்லியன் கூடுதலாக செலவு செய்ய நேரிடும். அதாவது 78,826 கோடி ரூபாய் இந்தியாவுக்கு கூடுதலாக செலவாகும். இதுவே அடுத்த ஆண்டுக்கு 1,02,918 கோடி ரூபாய் கூடுதலாக செலவு செய்ய வேண்டும். அதே நேரம் உலகின் 10% தேவையை தீர்க்கும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை மொத்த நாடுகளும் நிறுத்தினால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை 10% வரை எகிரும். இந்தியா மட்டுமின்றி இது எல்லா நாடுகளையுமே பாதிக்கும் என்று SBI கூறியுள்ளது. அதே நேரம் இந்த இழப்பை ஓரளவு சரிகட்ட நாம் மீண்டும் ஈராக்கிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சவுதி மற்றும் அமீரகத்திடமிருந்து வாங்க வேண்டும் என்று SBI பரிந்துரை செய்துள்ளது. ரஷ்யாவிடம் பெரிய அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் முன்பு ஈராக், சவுதி, அமீரகத்திடமிருந்துதான் அதிக கச்சா எண்ணெய் வாங்கி வந்தோம். மீண்டும் அதையே செய்யலாம் என்று SBI கூறியுள்ளது. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் ஈராக், சவுதி, அமீரகத்திடமிருந்து நாம் இப்போது வாங்கி வரும் கச்சா எண்ணெய் அளவை ஒவ்வொரு மாதமும் உயர்த்தி கொள்ளும் வகையில் நெகிழ்வு தன்மையுடன் ஒப்பந்தம் செய்துள்ளோம். எனவே திடீரென அவர்களிடம் கூடுதல் கச்சா எண்ணெய் கேட்கும்போது எந்த சிக்கலும் நமக்கு வராது. இது தட்டுப்பாடு வராமல் பார்த்துக் கொள்ளும் என்று SBI ரிப்போர்ட் சொல்கிறது.